பிரதியொரு உயிருக்கு தன்னுடைய உயிரின ஒரு அக்கறை இருக்குது. மனிதனுக்கு மட்டும் இல்லை, ஒரு சின்ன எறும்பு போகுது, அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னென்ன பண்ண முடியுமோ தப்பிச்சுக்கிறது எல்லாம் பண்ணதா இல்லையா? என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணதா இல்லையா? ஐயோ எறும்பு தானே போனால் போகட்டும்னு எப்பவுமே அதை நினச்சிக்கல. நீங்கள் நினச்சிக்கலாம், அப்படி அவர் அப்படி நினச்சிக்கல. என்னத்துக்குன்னா தன்னுடைய உயிர்ன்றதுக்கு தானாகவே ஒரு அடிப்படையான ஒரு அக்கறை, அது பாதுகாக்கணும், நல்லா வச்சுக்கணுன்றது இயற்கையாக இருக்கிற தன்மை. இது நாம் உருவாக்கிக்கிற தன்மை இல்லை. அப்படி இருந்து அதை தாண்டி தற்கொலை நோக்கி ஒரு மனிதன் போகணுன்னா நம்ம மனத்தில் இருக்கிற பாதிப்புன்றது அந்த தன்னைத்தானே காப்பாற்றுக்கிற அடிப்படையான உணர்வு இருக்குது. அதை தாண்டி போகணும். அந்த அளவுக்கு பாதிப்பு வரணும். யாருக்கு வேண்டாம் அப்படி? யாரோ ஏதோ ஒரு இதில் சிக்கி, ஏதோ கஷ்டத்தில் சிக்கி, ஏதோ ஒன்று சூழ்நிலை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாமல், சக்தி இல்லாமல் போகிறவங்க கொஞ்சம் பேர். ஆனால் அடிப்படையாக தற்கொலை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மனிதன் மனநிலையில் எந்த விதமான ஒரு இனிமையான ஒரு அனுபவம் இல்லாமல், அன்பு, ஆனந்தம், சந்தோஷம் அதுதான் தொடாமல் கொஞ்ச நாள் இருந்துட்டான்னு அவனுக்கு இந்த எண்ணம் கட்டாயமாக வந்துடும். எதுக்கு நான் இருக்கணும்? தற்கொலைன்னு என்ன அர்த்தம்? நம்ம உயிருக்கு நாமே எதிர்மறையாக செயல்படுத்துக்கிறோம். பாதிப்புன்னு என்ன அர்த்தம்? அதேதான், நம்ம உயிருக்கு நாமே எதிர்மறையாக நடத்துக்கிறோம். உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, வெறுப்பு வந்தாலும் சரி, பொறாமை வந்தாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, எதே ஒன்று உங்களுக்குள்ளே பாதிப்புன்னு அர்த்தம் என்னன்னா, உங்கள் உயிருக்கு நீங்கள் எதிர்மறையாக செயல்படுத்துக்கிறீங்க. உங்கள் உயிர் பரவாயில்ல, நம்ம காப்பாற்றுக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம புத்தியை நம்ம எதுக்குடான்னு இங்கே இருக்கிறேன்னு கேட்டால் இப்போ தற்கொலை நோக்கி போயிடுவோம். நாம் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒருத்தர் முயற்சி பண்ணுவாங்க, மித்தவங்க அப்படியே கொஞ்சம் ஹைடெக்காக பண்ணிக்குவாங்க. குடிச்சுக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க, ஒரு 4-5 மணி நேரம் தூங்குற பதில் 12 மணி நேரம் தூங்கிக்கிறாங்க. இதெல்லாம் தற்கொலை தான். ஆமாம், இது எல்லாம் பலவிதமான தற்கொலை தான். உயிர் தன்மை குறைச்சிக்கணும்னு ஒரே தடவை பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா